ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜூலை வெயிட் லாஸ் டே 14 பார்க்குறோம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ. வெயிட் செக் பண்ணி பார்த்தேன், 72,900 இருந்தது. நம்ம திரும்ப திரும்ப கெயின் பண்ணிகிட்டே இருக்கோம். இதுலேயும் ஒரு நல்ல விஷயம், 73க்கு உள்ளே போகலை. எனக்கு இதுவே ரொம்ப ஹாப்பி தான். நிறையா ஒயிட் ரைஸ்லாம் சாப்பிட்டதுனால இன்னும் கெயினாக இருக்கும்னு நினச்சேன். பரவாயில்ல, எனக்கு 72,900 73க்குள்ளேயே இருந்தது, ரொம்ப நல்லது. வெயிட் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் பீட்ரூட் ஜூஸ், அதாவது டீடாக்ஸ் ட்ரிங்க் எடுத்து ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை எடுத்து குடிச்சிக்கிட்டேன். திரும்ப திரும்ப வெயிட் செக் பண்ணி பார்த்தாலும் அதே வெயிட்டு தான். எங்கே கூடவோ குறையவோ காமிக்குமோன்னு ஒரு பேராசையில் ஏறி நின்று பார்த்துட்ருந்தேன். அப்புறம் வெயிட் மிஷினை எடுத்து வச்சுட்டு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி இதில் கொஞ்சமாக தேன் கலந்துக்கிட்டேன். தேன் கடைசியாக தீர போகிற ஸ்டேஜில் இருந்தது, அதை வலித்து ஊற்றிட்டேன் இதில். அதனால தான் கலக்கி விட்டுட்ருந்தேன். பீட்ரூட் ஜூஸ் குடித்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய், கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி தழை, இஞ்சி இதெல்லாம் சேர்த்துருக்கேன். விருப்பப்பட்டால் லெமன் புழிஞ்சுக்கோங்க. ஒரு டம்ளர் குடிச்சிட்டு ஒரு 10 மணியை போல் தர்பூசணி பழம் கட் பண்ணி வச்சு சாப்பிட்டாச்சு. தர்பூசணி பழம் சாப்பிட்டதுனால என்னன்னு தெரியல, வெயிட் குறைஞ்சிருக்கு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே தர்பூசணி பழம் எடுத்துக்கிட்டேன். ஒரு நாள் ஃபுல்லாக பழம் எடுத்தாலும் நல்ல வெயிட் லாஸ் இருக்கும். வெயிட் லாஸே ஆகலைன்னு நினச்சிங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக பழம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெஜிடபிள் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பழமும் காயும் கலந்து ஒரு நேரம் சாப்பாடு எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸ் குறையாமல் அப்படியே இருக்குன்னா நல்லா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். சாப்பிட நல்லா தித்திப்பாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஒரு பவுல் நிறையா சாப்பிட்டாலும் நமக்கு என்னமோ வயிறே நிரப்ப மாட்டேங்குது. கொஞ்ச நேரத்துலேயே திரும்பவும் பசி எடுக்க ஆரம்பிச்சிடுது. இதே வேலை தான், பசி பசி பசி. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லன்ச் எடுத்துக்கிட்டேன். லன்ச் இன்றைக்கும் ஒயிட் ரைஸ், பழைய கத்திரிக்காய் குழம்பு, கொத்தவரங்காய் பொரியல், அதுக்கப்புறம் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு வச்சுருந்தேன். அதையும் எடுத்து வச்சு சாப்பிட்டேன். ரைஸ் என்னமோ கொஞ்சம் தான், அந்த அளவுக்கு சமமாக காய் எடுத்து வச்சு சாப்பிட்டாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பழைய குழம்புனாலும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. இந்த ஒயிட் ரைஸுக்கு இருக்கிற மவுஸு இந்த மில்லட் ரைஸுக்கு வர மாட்டேங்குது. ஏன் அப்படின்றது தெரில. இருக்குது, ஆனால் அதை கழுவி குக்கரில் விசில் வைக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு நாண்டதனமாக இருக்குது. சூப்பராக இருந்தது. பலாக்கொட்டை போட்டு குழம்பு வச்சுருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட்டாச்சு. திரும்ப ஒயிட் ரைஸ் வந்துக்கிட்டே இருக்குது என்னோடய டயட்டில். எதை விட்டு ஒழிக்கணும்னு நினைக்கிறோமோ அதுதான் திரும்ப நம்மளை தேடி வருது. நம்ம மனசும் அதுக்கு தான் ஆசைப்படுது. நல்லது எதுவுமே ஆசைப்பட மாட்டேங்குது. லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா கோயிலில் தீமிதி திருவிழான்னு சொல்லியிருந்தாங்க. போனோம். அதுக்கப்புறம் பார்த்தா தீ மிதிக்கலை. அப்புறம் வந்துட்டோம். நைட் டின்னர் திரும்பவும் தர்பூசணி பழம் சாப்பிட்டாச்சு. நல்லா ஃபில்லிங்காக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு நல்லாவே ரெடியூஸ் ஆகிருந்தது. நல்லா வேணால் கடைசியில் காமிக்கிறேன் எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்றத. பழ வகை எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. காலையிலையும் பழம், நைட்டும் பழம், மதியம் மட்டும் சாப்பாடு. வாக்கிங் போகலை, எக்ஸசைஸ் பண்ணல, எந்த ஒரு இதுவும் இல்லை. டயட்டும் ஒழுங்கான டயட் கிடையாது. மதியம் ஒயிட் ரைஸ் சாப்பிட்டேன். சாப்பிட்டு தான் வெயிட் குறைக்கிறோம். அதுக்கப்புறம் எழுதியும் வைக்கலை, என்னென்ன சாப்பிட்டேன் அப்படின்றத எழுதியும் வைக்கலை. மறுநாள் வெயிட் செக் பண்ணி மட்டும் காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. 100 கிராம் லாஸ் ஆகிருக்கு. ரொம்ப நன்றி. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.